Hello my dear soldiers, very good morning. How are you guys? Very good morning, very good morning. Welcome to the special session, morning special session. Good morning. எத்தனை பேர் எந்திரிச்சிட்டீங்க? How many of you are online? Tell me whether the audio and video is clear. Audio video மட்டும் clear-ஆ இருக்கா? Just let me know. Yes. Good morning. Very good, very good. Good morning. Anime King Kanna. Yes. Okay. Pulama. Start பண்ணலாமா? Clear. Okay. Right. So நம்ம last classல எங்க ஸ்டாப் பண்ணிருந்தோமோ அங்க இருந்தா நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி 3rd chapterல கொஞ்சம் क्वेश्चंस நம்ம பார்த்திருந்தோம். So book back part 1ல. So part 1 யாரும் பார்க்கல அப்படினா just have a look on part 1. So கடைசியா இந்த क्वेश्चन தான் நம்ம பார்த்திருந்தோம். In what period? Akshay, good morning. Yes. In what period and group will the element with z equal to 118? அதாவது இந்த கடைசி எலிமெண்ட் எங்க வரும்? பீரியாடிக் டேபிளோட கடைசி பாக்ஸ்ல தான் அந்த எலிமெண்ட் இருக்கு. 118வது எலிமெண்ட். அப்ப அது என்ன குரூப் லாஸ்டா இருக்குது? குரூப் நம்பர் 18th குரூப். அதே மாதிரி பீரியட்ல பார்த்தோம் அப்படினா 7th பீரியட், ரைட்டா? சோ அதுதான் நம்ம பார்த்தோம். சோ அதுதான் ஆன்சர் கூட 7th பீரியடும் 18th குரூப்லனா அது இருக்கும் அப்படினா. சரியா? ரைட். குட். சோ அடுத்த क्वेश्चन நம்பர் 34 ல இருந்து நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், கவனிங்க. Justify that 5th period, ரைட்டா? 1 2 3 4 வரப்ப 5th பீரியட் என்ன சொல்லிருக்காங்க? Of the periodic table should have 18 element on the basis of quantum numbers. Quantum number அடிப்படையா வச்சு நம்ம என்ன சொல்லணுமா? 5வது பீரியட்ல 18 எலிமெண்ட் இருக்கணும். எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பீரியட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? Tell me how many elements will be there in first period. ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? குட் மார்னிங் கல்யாண். எஸ். ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? 2. வெரி குட். ஃபர்ஸ்ட் ரோல 2 யார்? ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருப்பாங்க. செகண்ட் ரோல லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன் 8 பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து தேர்ட் ரோல எத்தனை பேர் இருப்பாங்க? இன் தேர்ட் பீரியட் ஆல்சோ we will have 8 elements. ஃபோர்த் பீரியட்ல இருந்து தான் என்ன நடக்க போகுது நம்மளுக்கு, ரைட்டா? ஸோ அப்போ பீரியாடிக் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா let us have a periodic table. We will have a periodic table. ரைட். ஸோ இங்கே பீரியாடிக் டேபிள் பாரு. ஃபர்ஸ்ட் பீரியடில் ஹைட்ரஜன், ஹீலியம் இது வந்து ரெப்ரசன்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஒற்று இதில் 8 எலமெண்ட்ஸ், இதுலேயும் 8 இருக்குது. இதை ஃபோர்த் பீரியட், அதுக்கப்புறம் 5th பீரியட். இப்போ இந்த 5th பீரியடை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த 5th பீரியடில் 18 எலமெண்ட் இருக்குன்றத நீ எப்படி குவாண்டம் நம்பர்ஸை வச்சு சொல்லுவ, ரைட்டா? குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத இப்போ கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். குவாண்டம் நம்பர் வச்சு எப்படி சொல்கிறது? என்னென்ன குவாண்டம் நம்பர்லாம் இருக்குது? 4 குவாண்டம் நம்பர்: பிரின்சிபல், அசிமுத்தால், மேக்னெட்டிக்கு, ஸ்பின் குவாண்டம் நம்பர். செகண்ட் சாப்டரில் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஓகே, பாரு. இன் 5th பீரியட் த ஃபில்லிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஸ்டார்ட்ஸ் வித் 5s. கரெக்டாக? ஆமாம். 5வது பீரியட் அப்படின்னா 5s. ஃபஸ்ட்டு எஸ் ஆர்பிட்டால் தானே. முதல் 2 பீரியட் என்னது? ஃபஸ்ட்டு 2 பீரியட் வந்து எஸ் ஆர்பிட்டால். அப்போ 5sல ஆரம்பிக்குது. அடுத்து என்ன பண்ணும்? 5sக்கு அப்புறம் ஃபாலோட் பை 4d. பசங்களா, இதுதான் என்ன அப்படின்னா நம்மள நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இது 5th ஆர்பிட்டால் 5s. ஆனால் இந்த d வந்து 5d கிடையாது, இது 4d. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 5s. ஆனால் d ஆர்பிட்டால் எப்பயுமே n-1 கடைசிக்கு முந்தின ஆர்பிட்டாலில் தான் போய் என்ன பண்ண எலக்ட்ரான் ஃபில் ஆகும். எலக்ட்ரான் 5வது ரவுண்ட் வரைக்கும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இங்கே என்ன எலமெண்ட் இருந்துச்சு? ருபீடியம் 37. ருபீடியம் இல்லை, இட்ரியம் எடுத்துக்கலாம். இட்ரியம், லெட் அஸ் கன்சிடர் இட்ரியம். இட்ரியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 39. இட்ரியம் அட்டாமிக் நம்பர் என்னது? 39. அப்போ பாரு, நியூக்ளியஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா?
செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 8 இருக்கும். தேர்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃபோர்த் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் இங்கே எழுதிட்டு இருக்கோம். வெயிட் பண்ண ரைட். ஸோ அப்போ 1s2 2s2 2p2 3s2 3p6 3p6க்கு அப்புறம் 4s2 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணணும்? 3d10 போடணும். ரைட்டா? அதுக்கப்புறம் தான் 3d10 போடணும். அப்போ 4s2க்கு அப்புறம் 4p6 அடுத்து 5s2 அதுக்கப்புறம் 3dயில் 1 ரைட்டா? 39 வந்திருக்கா பாரு. ஸோ எத்தனை இருக்குது? 2p6 இங்கே 6 2p6 6 4 10 இங்கே ஒரு 20 இது ஒரு 30 36 37 39 ரைட்டு 39 வந்திருக்கு. 2p6 வெரி குட் கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் 2p2 போட்டுட்டேன் 2p6 ரைட்டா? ஸோ அப்போ என்னது 39 இருக்குது. அப்போ நல்லா கவனி 5s2 5sல வந்ததுக்கு அப்புறம் தான் சாரி இது 4dயில் 5sக்கு அப்புறம் தான் 4dயில் ஒரு எலக்ட்ரான் வரணும் ரைட்டா? 4d ரைட்டா? 5sல ஒரு எலக்ட்ரான் வந்ததுக்கு அப்புறம் தான் 4dயில் அடுத்த எலக்ட்ரான் வரும். ஸோ அப்போ 4dயில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் போடலாம்? இப்போ பாரு 5s ஓப்பன் ஆகிடுச்சுனாலே 5th பீரியட் வந்துருச்சுன்னு அர்த்தம். 5வது பீரியட் வந்துருச்சு. 5வது பீரியடில் டியில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 10 எலக்ட்ரான் மேக்ஸிமம் போடலாமா? அப்போ 10 எலக்ட்ரான். அப்போ 5th பீரியட்னு சொல்கிறாங்க. 5th பீரியடில் யார் யாரெல்லாம் இருக்கா? 5th பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது 4d10 முடிஞ்சதுக்கப்புறம் 5p6ம் வந்துடும் சரியா? அப்போ இவங்க எல்லாருமே தான் நம்மளோட 5th பீரியடில் இருப்பாங்க. இது 4th பீரியட் ரைட்டா? இது 4th பீரியட், இதுதான் 5th பீரியட் ரைட்டா? கவனி என்ன நல்லா 4d10 4p6 எங்கே இருக்கும் பாரு. டே கன்ஃபியூஸ் ஆகிடாத எந்த பீரியடுன்னு பாரு ரைட்டா? ருபீடியம் அடுத்து இருக்க பாரு. இது வந்து 3d சீரீஸ். ஓ மை காட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது 3d சீரீஸு. இதுதான் 4d சீரீஸ் ரைட்டா? இதுதான் 4d சீரீஸ். டி ஆர்பிட்டால் ஒன்று கம்மியாக இருக்கும் எப்பயுமே, ஞாபகம் வச்சுக்கோ. டி ஆர்பிட்டால் ஒன்று எப்பயுமே கம்மியாக இருக்கும். இது பாரு, இது ஆக்சுவலாக என்னது 5th பீரியட் 1 2 3 4 5 அஞ்சாவது ரோவில் 4வது டி இருக்கும். பி வந்து என்னது 5 தான் இருக்கும் ரைட்டா? 5s2 4dயில் 10 அதுக்கப்புறம் 5p6 ரைட்டா? அப்போ எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும்? டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்க போது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி பாரு 10 12 16 18 எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. அதுதான் நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ரைட்டா? ஸோ அப்போ பாரு என்னென்னா 5s அதுக்கப்புறம் 4d அதுக்கப்புறம் 6p ஆர்பிட்டாலா 5p ஆர்பிட்டால். The filling of 4d orbital with ytterbium right? Ytterbium and ends with cadmium. There are 10 electrons. இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எழுதினா போதும் ரைட்டா? In the 5th period the filling of valence electrons starts with 5s then proceed with 4d அதுக்கப்புறம் ends with 5p சரியா? அதுதான் முன்னாடி இருக்க ஆன்சர் ரைட்டா? குட் மார்னிங் சாஸ்தா சங்கவி குட் மார்னிங் ரைட்டா? ஸோ அதை மட்டும் எழுதினா போதும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் திஸ் ரைட்டா? இது எக்ஸ்ட்ராவாக எழுதுனா நீ எழுதிக்கலாம். ஸோ இதுதான் எனது ஆன்சர் ரைட்டா? குவாண்டம் நம்பர்ஸ் படி 4d 5sல ஃபில் பண்ண போது 5sலேருந்து 4dக்கு போகும், 4dலேருந்து 5pக்கு போகும். ஸோ டோட்டல் 18 electrons. So there will be 18 elements. ரைட். அடுத்து 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க ரைட்டா? கேட் இன் மை பிபிஎஃப் இஸ் வாண்டட். என்னடா இது பேர்? என்னடா ஐடி பேர் வேறு லெவலில் வச்சுருக்கீங்க ரைட்டா? எலமெண்ட் ஏபிசிடின்னு 4 எலமெண்ட் இருக்கான் ரைட்டா? we have 4 elements. Following electronic configuration 4 பேருக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. which elements among this belong to the same group of periodic table? இதை பார்த்தே நீ சொல்லிடலாம் என்ன அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் சேமாக இருக்கணும் ரைட்டா? அவுட்டர் மோஸ்ட் ஆஃபா பிரின்சிபல் அப்ளை பண்ண. ஆஃபா பிரின்சிபல் தான் உன்னை முடிவு பண்ண வைக்கிது என்ன அப்படின்னா 5sக்கு அப்புறம் 4d வரணும், 4dக்கு அப்புறம் தான் 5p வரணும்னு ஆஃபா பிரின்சிபல் தான் உன்னை முடிவு பண்ண வைக்கிது. ஆஃபா பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை முடிவே பண்ணோம். இங்கே பாருங்க இருக்கவங்க எல்லாத்தையும்
லாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்களை மட்டும் எடுத்துக்கிறேன். 2px 3p1 2px 2p1 என்னென்ன இருக்குது? 2px இருக்குது, அதே மாதிரி 3p6 இருக்குது. அடுத்து என்னென்னது? 3p1 இருக்குது, 2p1 இருக்குது. அவ்வளோதானே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சேம் குரூப்புன்னு கேட்டிருக்காங்க. குரூப்னா என்னதுப்பா? வெர்டிக்கல் காலம். வெர்டிக்கல் காலமில் என்ன பண்ணும்? எப்பயுமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும். வித்யா குட் மார்னிங். எஸ், அவுட்டர் மோஸ்ட் எல்லாம் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1s1 2s1 3s1 4s1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே பாரு 3p1 2p1 2p6 3p6 அவ்வளோதான். சரியா? which elements among this belong to the same group of periodic table? நீ என்ன எலமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், இங்கே எலமெண்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கேள்வி அதை கேட்கல. which elements among this will belong to the same group of periodic table? ஏவும் சியும், A and C belongs to the same group, B and D belongs to same group. அவ்வளோதான். அதை மட்டும் எழுதுனா போதும். ரைட்டா? ரைட். ஸோ இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதினாலே போதும். ரைட்டா? சேம் குரூப்பு, நோபல் கேஸ் 18th குரூப் அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் எழுதினா போதும். ரைட்டா? ஓகே, சிம்பிள். A and B belong to the same group, 13th group. அவ்வளோதான். ரைட்டா? அலுமினியம் அண்ட் போரான். உன்னால் எலமெண்ட் பேரை எழுத முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும்னா எலமெண்ட் பேரை எழுதி ஈஸியாக எழுது. இல்லை அப்படின்னா நீ இந்த 2 எலமெண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடு. இங்கே நியான்ன்றதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் ஆர்கான், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி ஆப்ஷன் எழுது. தட்ஸ் இட். அடுத்து, give the general electronic configuration of lanthanides and actinides. கவனமாக எழுதணுண்டா, இது கொஞ்சம் உனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். lanthanides and actinides எங்கே இருக்குது? ஸோ நம்மளோட பி பிளாக் கீழே இருக்கா. இது எங்கேப்பா வரும்? நல்லா கவனி. இது எங்கே வருது? இவங்க 2 பேரும் இங்கே வருவாங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் இருக்குது. ரைட்டா? நம்மளோட எஸ் முடிஞ்சு டியில் ஒரு எலக்ட்ரான் ஒரு எலமெண்ட் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி இருப்பாங்க. இந்த லாந்தனைடும் ஆக்டினைடும், இந்த லாந்தனைடும் ஆக்டினைடும் இருக்குல்ல, இந்த 2 பேரும், this lanthanide and actinide will be present here. லாந்தனம்மை ஃபாலோ பண்ணி வரனால தான் இது லாந்தனாய்ட்ஸ், ஆக்டினியமை ஃபாலோ பண்ணி வரனால தான் இது பேர் ஆக்டினாய்ட்ஸ். இந்த லாந்தனம் அண்ட் ஆக்டினியம் பிலாங்ஸ் டு டி பிளாக். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ரைட்டா? ஸோ லாந்தனமும் ஆக்டீனியமும் பிலாங்ஸ் டு டி பிளாக். இதுக்கு அப்புறம் ஹாஃப் மியம் வரணும் ஆக்சுவலாக. அதாவது பாரு 57 லாந்தனம் இருக்குன்னா 57க்கு அப்புறம் இங்கே வந்துருக்கணும், ஆனால் வரல. 58லேருந்து 71 வரைக்கும் கீழே எஃப் பிளாக்ல இருக்குது. 89க்கு அப்புறம் இங்கே 90 இருந்துருக்கணும், ஆனால் இல்லை. 90லேருந்து 103 வரைக்கும் கீழே எஃப் பிளாக்ல இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். ஓகேவா? அதை மட்டும் கவனமாக கவனிச்சுக்கோ. ஸோ அப்போ இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாரு, உனக்கு தெரியும் ஹாஃப் பா பிரின்சிபல் படி சொல்லு பார்க்கலாம். 1s 2s 2p 3s 3p 3pக்கு அப்புறம் என்னது? 4s, அதுக்கப்புறம் தான் என்னது? 3d, அதுக்கப்புறம் எங்கே என்னது? 4p, அதுக்கப்புறம் என்ன வரும்? 5s. 5sக்கு அப்புறம் என்னப்பா வரும் சொல்லுங்கள்? 5sக்கு அப்புறம் என்ன வரும்? எஸ் லலித். எஸ், ரொம்ப நாள் ஆச்சு. என்ன லலித்? ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். 5sக்கு அப்புறம் என்ன வரும்? வாட் வில் கம் ஆஃப்டர் 5s? 5sக்கு அப்புறம் என்ன வரும்? எஸ், 5sக்கு அப்புறம் என்ன வரும்? 4d. எஸ், வெரி குட். 4d. 4dக்கு அடுத்த 4d இப்போ 5s தான் ஃபஸ்ட்டு வரும். ரைட்டா? 5s எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வரும்? 4d வருமா? 4d முன்னாடி வரும். 4d எழுதிக்கிறேன். அடுத்து கௌதம் 4dக்கு அப்புறம் 4f. ஓகே, வி ஹாவ் அ கன்ஃபியூஷன். 4f அல்லது 5p. அப்போ என்ன பண்ணணும்? உடனே n+l ரூல் எடுத்துடணும். 4 + 3 = 7, 5 + 1 = 6. அப்போ யார்? 5p தான். 5pயில் போட்டதுக்கப்புறம் 5p போட்டதுக்கப்புறம் தான் என்ன வரப்போகுது? 5pக்கு அப்புறம் தான் என்ன வரப்போகுது? 4f வரப்போகுது. 5pக்கு அப்புறம் 4f.
ரைட்டா 5p அப்புறம் 4f வரப்போகுது ஓகேவா ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ அப்போ லாந்தனாய்ட்ஸ்க்கும் ஆக்டினாய்ட்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க ரைட்டா லாந்தனாய்ட்ஸ் எந்த ஆர்பிட்டாலில் வருது லாந்தனாய்ட்ஸ் எந்த பீரியடில் வருது கவனி லாந்தனாய்டு எத்தனாவது பீரியடில் இருக்குது 6th and 7th பீரியடில் இருக்குது 6th பீரியடில் யார் வந்துட்டா ஃபஸ்ட்டு 6th பீரியடில் யார் இருக்கா எஸ் இருக்கா அப்போ 6s2 அதே மாதிரி 7s2 அதுக்கப்புறம் 3d இருக்கா அதுக்கப்புறம் d இது என்ன d 6 இருந்தால் d என்னவாக இருக்கும் 6 இருந்துச்சுன்னா d என்னவாக இருக்கும் n = 6 அதாவது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா நார்மலாக எஃப் பிளாக்கோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் கண்டிப்பாக இருக்கும் எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் என்னங்கிறது என்னது எத்தனாவது பீரியடுங்கிறது இந்த எண் வந்து என்னவாக இருக்கலாம் ஒன்று 6ஆக இருக்கலாம் அல்லது 7ஆக இருக்கலாம் 6s 7s2 இது கண்டிப்பாக இருக்கும் ரைட்டா இங்கே எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணு இதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் ஃபில் ஆக போகுது 6sல ஃபில் ஆகிடுச்சு 6sக்கு முன்னாடி அடுத்து என்ன பண்ண அடுத்து டி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகும் டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் 5d இங்கே என்னவாக இருக்கும் இங்கே என்ன டி வரும் சொல்லு 6s2க்கு முன்னாடி 5d இருக்குது அப்போ இங்கே என்ன டி வரும் 7s2க்கு முன்னாடி என்ன டி வந்திருக்கும் 7s2க்கு முன்னாடி என்ன டி வந்திருக்கும் டேய் கவனமாக கவனி புரியுதா 7s2க்கு முன்னாடி என்ன டி வந்திருக்கும் 6d பட் தேர் இஸ் ஒன் க்ரூஷியல் திங் ரொம்ப முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா ஹியர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே பார்த்தோன்னா எஸ்ஸில் கண்டிப்பாக 2 எலக்ட்ரான் இருந்தே ஆகணும் ரைட்டாக கண்டிப்பாக 2 ஆனால் இந்த டியில் பார்த்தோன்னா 0 அல்லது 1 டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஆனால் டி ஆர்பிட்டால் இருக்கும் டி ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான் எஃப் பிளாக் பிடிச்சி இழுத்துக்கும் ஃபார் ஹாஃப் ஃபில்டு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஹாஃப் ஃபில்டு ஸ்டேபிளுக்காக சம்டைம்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணுமா டியிலேருந்து எஃப் வாங்கிக்கும் அதனால தான் 5d 0 to 1 6d 0 to 1 எஃப் எப்போ வரும் எஃப் ஸ்டார்ட் ஆகிறது 4ல் தான் ரைட்டா 4th குரூப்பில் 4th ஷெல்லில் தான் எஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்போ 5d வந்துருச்சுன்னா 5dக்கு அப்புறம் தான் என்னது 4f வரும் எஃப்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடலாம் ஸோ அப்போ இது ஒரு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எஃப் பிளாக்கோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாங்கன்னா n-2 இங்கே n என்ன இருக்கோ அதை விட 2 மைனஸ் பார்த்தியா 7 - 2 5 ரைட்டா 7 - 2 n-2ஓட எஃப்போட பவரில் 1லேருந்து 14 வரைக்கும் எஃப் ஆர்பிட்டலில் மொத்தம் 14 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கும் 1லேருந்து 14 1 to 14 அடுத்து n-1d ரைட்டா n-லேருந்து 1 மைனஸ் பண்ணப்போ இருக்கக்கூடிய பிளேஸ் n-1d 0 to 1 அதுக்கப்புறம் ns2 புரிஞ்சுதா டவுட் இருக்கா தூக்கம் வரும் கஷ்டப்பட்டு நீ எந்திரிச்சிருக்க உனக்கு புரியலைன்னா டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிடு தயவு செஞ்சு டவுட்டோடு இருக்காத இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட் ஜஸ்ட் லெட் மீ நோ if you have any doubt just let me know any doubt yes tell me do you have any doubts so electronic configuration இப்போ என்னது இது 6th பீரியடில் இருக்குன்னா அது லாந்தனாய்டு 7th பீரியடில் இருந்தால் அது ஆக்டினாய்டு ரைட்டா 0 to 10 வராது நல்லா கவனி இந்த படத்தை பாரு இப்போ இந்த படத்தை பாரு 0 to 10னா இந்த 10 பேர் சேர்ந்து வந்திருக்கணும் இந்த 10 பேர் வரல ரைட்டா கண்ணா கேட்குறது கரெக்டு தான் ஐ அக்செப்ட் தேட் இந்த 10 பேரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருந்தா இந்த 10 பேருக்கும் அப்புறம் வந்திருந்தா நான் 10 போட்டிருப்பேன் இந்த 9 பேருக்கு முன்னாடியே வந்துருச்சு ரைட்டா 9 பேருக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ளே இருக்குது இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்கும் நடுவில் இருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்கும் நடுவில் இருக்காங்க ஸோ அப்போ என்ன அர்த்தம் 0 to 1 ஒரு எலக்ட்ரான் ஒரே ஒரு எலமெண்ட் இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்குது அந்த ஒரு எலமெண்ட் வந்ததுக்கப்புறம் நடுவில் இருக்காங்க அதனால தான் 0 to 1 ஏன் 1 தான் கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஏன் 0 போட்டிருக்கேன் அப்படின்னா சம்டைம்ஸ் டியில் இருக்க எலக்ட்ரானை என்ன பண்ணு எஃப் பிளாக்கை எடுத்துக்கும் அதனால 0 to 1 போட்டிருக்கேன் ரைட்டா ஐ ஹோப் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சா இஸ் தட் கிளியர் நவ் நோ டவுட் ரைட் ஒய் ஹாலஜன் ஆக்ட் as a
oxidizing agent. Very important question. Why halogen act as a reducing agent? Yeah, halogen reducing agent. Very good, Kanna. Very good. Halogen act as, oxidizing agent. Oxidizing agent. Their electronic configuration is NS2NP5. Correct? Halogen belongs to which group? Halogen belongs to which group? 0 to 14 எப்படி வந்துச்சுன்னா F blockல 14 எலக்ட்ரான் இருக்கும். 0 to 14 0ன்றது அங்கே F blockே கிடையாது. அதில் Fன்றது வந்துட்டால அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதனால் 1 to 14. 1 to 14 தானே போட்டிருந்தாங்க. 0 to 14 போட்டிருக்க மாட்டாங்களே. F வந்து 1 to 14 தான். D தான் 0 to 1. ரைட்டா? F பொறுத்த வரைக்கும் 1 to 14 தான் போடணும். வித்யா டவுட் கேட்டிங்களா உங்களுக்காக. சரியா? 17th group. கரெக்டா? 17th group. இவனோட டெண்டன்சி என்ன அப்படின்னா tendency is to accept a electron. கரெக்டா இல்லையா? ஸோ நல்லா கவனி. ஃப்ளூரின் எடுத்துக்கலாமா? ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p5. அடுத்து குளோரினுக்கு என்ன இருக்கும்? 3p5. புரோமினுக்கு என்ன இருக்கும்? 4p5. அயோடினுக்கு என்னவா இருக்கும்? 5p5. அடுத்து அஸ்டடைன் இருக்கும் 18 போட்டிருப்பாங்க. அது என்னது? 6p5. இந்த மாதிரி என்னது எல்லாருமே p ஆர்பிட்டாலில் ஒன்று கம்மியாக இருப்பாங்க. ரைட்டா? 17th group. ரைட்டா? ஸோ 2p5 3p5 4p5 5p5 6p5 இவங்க எல்லாருக்குமே எத்தனை எலக்ட்ரான் தேவை? they need only one electron. they need these all fellows needs one electron to achieve noble gas configuration. noble gas configuration வேணும்னா இவங்க எல்லாருக்கும் எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தால் போதும். இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு எலக்ட்ரான் வந்தால் போய்டும். இப்போ ஒரு எலக்ட்ரான் வேணும்னா என்ன பண்ணணும்? it has to gain some electron. ரைட்டா? gain some electron. gain electronனா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? gain of electron என்னது? we have two process. ஒன்று oxidation, இன்னொன்று ரிடக்ஷன். ரைட்டா? ஆக்சிடேஷன்னா என்ன? ரிடக்ஷன்னா என்ன? tell me what is oxidation, what is reduction. என்னடா ஆச்சுடா? வீட்டில் உட்காந்து நடத்துகிறப்ப கூட நிறைய பேர் வந்து நான் கஷ்டப்பட்டு போர்டில் நடத்துகிறேன், ஆனால் நீங்கள் நிறைய பேரை காணோம். நீங்கள் மெசேஜ் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறீங்க. தூங்குறீங்களாண்ணா? இன்றைக்கி ஃப்ரைடே தானே, சண்டே அல்லது சாட்டர்டே மார்னிங், சண்டே மார்னிங்னா கூட பரவாயில்ல. வாட் ஹேப்பன்? So loss of electron, gain of electron. ரைட்டா? ரைட். loss of electron, gain of electron. இப்போ ரைட்டா நல்ல கவனி. இப்போ ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷனு கெயின் ஆஃப் எலக்ட்ரான். குளோரின் எங்கே இருக்குது? குளோரின் இங்கே இருக்குது. குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை. குளோரின் நீட்ஸ் ஒன் எலக்ட்ரான். அப்போ என்ன அர்த்தம்? குளோரின் இஸ் கோயிங் டு கெயின் அன் எலக்ட்ரான். ரைட்டா? இது எலக்ட்ரான் கெயின் பண்ணணும்னா இட் இஸ் கோயிங் டு டேக் இட் ஃப்ரம் சம் ஒன் ஓவர் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இருக்குது. ரைட்டா? சோடியம் சோடியம் கிட்ட இருந்து எலக்ட்ரானை யார் வாங்குறா? குளோரின் வாங்குது. சோடியம் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குறது யார்? குளோரின். அப்போ குளோரின் என்ன வேலை செய்யுது? ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எங்கே? சோடியமில் ஆக்சிடேஷன் நடக்குது. சோடியமை ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ண வைக்கிறதுக்கு குளோரின் என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. சோடியமோட ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ண வைக்கிறது. சோடியமில் ஒரு எலக்ட்ரான் வெளியே வர்றதுக்கு குளோரின் ஹெல்ப் பண்ணுது. அப்போ குளோரின் இஸ் அ ஏஜென்ட். என்ன ஏஜென்ட்டு? சோடியமில் ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால குளோரின் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். Chlorine tries to get electron. Chlorine is helping sodium. Chlorine வந்து சோடியமுக்கு ஹெல்ப் பண்ணுது. NaCl குளோரின் சோடியமுக்கு ஹெல்ப் பண்ணுது. கரெக்டா? எப்படி ஹெல்ப் பண்ணுது? பை கெய்னிங் அன் எலக்ட்ரான், அல்லது எப்படி சொல்லலாம்? பை மேக்கிங் சோடியம் டு லூஸ் அன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை சோடியமை லூஸ் பண்ண வைக்கிது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் ஆக்சிடேஷன். அப்போ ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால குளோரின் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவ்வளோதான். ரைட்டா? தூக்கம் வருதா? என்ன?
சரி கொஞ்ச நேரம் கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம் சரியா? வில் கம்ப்ளீட் இட் சீக்கிரம், ரைட்டா? Halogen act as oxidizing agent. Their electronic configuration is ns2np5. So all the halogens are ready to gain one electron. எல்லாருமே ஒரு எலக்ட்ரான் வாங்க ரெடியாக இருப்பாங்க, ரைட்டா? Highly electronegative, very good, ரைட்டா? Ready to gain one electron to attain the nearest inert gas configuration. இது ஹாலஜனை பற்றின ஒரு டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹாலஜனை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ an oxidizing agent is one which is ready to gain an electron, கரெக்டா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுங்கிறவங்க always ready to gain electron. குடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. All the halogen act as a oxidizing agent. Also halogens are, Raj Bhatia, what you said, highly electronegative with low dissociation energy and high negative electron gain enthalpy. Therefore halogens have a high tendency to gain electron. அப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணுற டெண்டன்சி அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது? பிகாஸ் தே ஹாவ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கும்? அதுவும் ஹையாக இருக்குமா? ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எல்லாமே சேம், எல்லாமே ஹை. ஸோ ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இது எல்லாமே இருக்கனால தேர் ஆக்ட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நீ இது எழுதுனாலும் பரவாயில்ல, இந்த 2 பாயிண்ட் எழுதினாலே போதுமானது, ரைட்டா? This is 2 mark question. இது வரைக்கும் எழுதினா கூட போதும், ரைட்டா? இது வரைக்கும் எழுதினா கூட போதும். ஹை டெண்டன்சி டு கெயின் அ எலக்ட்ரான். எஸ் வெரி குட். ரைட். மென்ஷன் எனி 2 anomalous properties of second period elements. செகண்ட் பீரியட் எலமெண்ட்டோட anomalous ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் வித்தியாசமானவனுங்க தான் அவனுங்க, ரைட்டா? என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் நேற்றே சொன்னேன். ionization energy along the period என்னப்பா இருக்கும்? along the period ionization energy what happens? நான் என்ன சொன்னேன்? ionization எனர்ஜியாக இருக்கட்டும் அல்லது எலக்ட்ரான் அஃபினிட்டியாக இருக்கட்டும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அல்லது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே பார்க்கணுன்னா நான் என்ன சொன்னேன்? சைஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சைஸ் என்னாகும்? decreases, ionization energy increases, ரைட்டா? what you said is correct. ionization energy என்ன பண்ண போகுது, ரைட்டா? இன்க்ரீஸ் ஆகும் போது, ரைட்? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? anomalous ப்ராப்பர்ட்டி என்ன வித்தியாசமாக இருக்கும்? யாரெல்லாம் முதல் செகண்ட் பீரியட் எலமெண்ட்டு? லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அதுக்கப்புறம் நியான். இதுதான் என்னது? செகண்ட் பீரியட் எலமெண்ட். இவங்களுக்கு நடுவில் என்ன முரண்பட்ட பண்புகள் இருக்குது? நார்மலாக இப்படி போகிறோம், ரைட்டா? இந்த டைரக்ஷனில் போனால் சைஸ் சின்னதாகணும், அயனைசேஷன் எனர்ஜி கூடணும். ஆனால் என்ன நடக்கும் இங்கே? யாரெல்லாம் அந்த 2 ஜோடிகள், 2 ஜோடி புறாக்கள் மட்டும் வித்தியாசமாக இருப்பாங்க, நார்மலை விட எக்ஸப்ஷனாக இருப்பாங்க. யார் அந்த 2 எக்ஸப்ஷன் சொல்லு பார்க்கலாம்? ஹூ ஆர் தோஸ் எக்ஸப்ஷன்? யார் அந்த எக்ஸப்ஷன்? அந்த விதி விலக்கு யார், ரைட்? அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் boron is greater than that of beryllium due to the fact that beryllium has completely filled to s orbit. ஏதோ தப்பாக இருக்கே. அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் beryllium is greater. பெரிலியம் தான் அதிகம். beryllium is greater than that of boron. ஆக்சுவலாக பெரிலியமோட போரானுக்கு தான் கூட இருந்திருக்கணும். லித்தியம் பெரிலியம் இல்லை, பெரிலியம் போரான். சரியா? கவனி என்னென்னு. என்ன பிரச்சனை? பெரிலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? அட்டாமிக் நம்பர் 4. அப்போ 1s2 2s2. போரானோடது என்னது? 5. அப்போ 1s2 2s2 2p1. லாஸ்ட்டில் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் அ கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால். இங்கே என்ன இருக்குது? கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டால், ரைட்டா? உங்களோட நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா ஏன்னா சரி, அதுக்காக நீங்கள் படித்து மார்க் மட்டும் வாங்கிடுங்க. ஏன்னா ஈத்திரா மார்க் மட்டும் வாங்கிடுங்க, ரைட்டா? ஸோ 2s2 கம்ப்ளீட்லி ஃபில்டு, ரைட்டா? ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஆனால் இது கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லை. கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்?
ஸோ யார் யாரெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டுனா முழுசாக ஃபுல்லாக இருக்காங்க, ஃபுல்லாக இருக்கவங்களும் பாதி நிரம்பினவங்களும், ஃபுல் வயிறு நிரம்பினவங்களும் பாதி வயிறு நிரம்பினவங்களும் எப்பயுமே ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்? பிகாஸ் தேர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் ஹை. அதுக்கு காரணம் என்னது? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. பிடிஎஃப் வந்து இந்த பிடிஎஃப் வராது, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். ரைட்டா? இது கொஷின் ஆன்சர் பிடிஎஃப்னால கேட்குறியா? ரைட், அடுத்து பார்ட் 3 வீடியோ வரும், அப்போ நான் கொடுத்துறேன். ரைட்டா? ரைட், வாங்குகிறோம் ஏன்னா. ஓகே ரைட். இந்த படத்தை வரையணும்னா 2s2 எப்படி வரைவோம்? இப்படி தான் நான் வரைவோம். திஸ் இஸ் ஹவ் 2s2. இந்த எலக்ட்ரான் இங்கேயும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ரைட்டாக எப்படி வேணால் இந்த எலக்ட்ரான்ஸை போட்டுக்கலாம். சி இப்படி இருக்குன்னு வச்சுக்கல, வேறு எலக்ட்ரான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அதே இதை இப்படி கூட போடலாமா? பாரு, இந்த எலக்ட்ரான் இங்கேயும் இந்த எலக்ட்ரான் இங்கேயும் ரெண்டையும் மாற்றி போட்டுக்கலாம். we can just எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணிக்க முடியும்? என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேறு p ஆர்பிட்டாலில் இந்த 2p1ல் there is no எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதே நீங்கள் 2p3 இருந்துச்சுன்னா 2p3 இப்போ அடுத்து அதான் பார்க்க போகிறோம். நைட்ரஜனுக்கு வரும். 2p3ன்னு என்னது? 1 2 3. இவங்களை ஃபுல்லாக நான் என்ன பண்ணலாம்? இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொரு கலரில் எழுதுகிறேன். ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் 1 2 3. இவங்களை எப்படி எழுதலாம்? ஐ கேன் ரைட் லைக் திஸ். கரெக்டாக? இவங்களை எப்படி வேணால் நான் எழுதலாம். ஒயிட் கலரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், அதுக்கடுத்து எல்லோ கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர். ரைட்டா? ஐ கேன் எக்ஸ்சேஞ்ச் இட். ஐ கேன் எக்ஸ்சேஞ்ச் தேர் பொசிஷன். பார்த்தியா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே வி ஹாவ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ரைட்டா? எலக்ட்ரான்ஸை நான் மாற்றி போட்டுக்கலாம், எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்கிறனால தே ஆர் மோர் ஸ்டேபிள். இங்கே எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கம்மி, அதனால் என்னது? இது லெஸ் ஸ்டேபிள். அப்போ மோர் ஸ்டேபிள், ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல திடகாத்திரமாக இருக்க ஒருத்தவங்களை போய் நம்ம அடிக்க முடியாது. ஃபுல் எனர்ஜியோடு இருக்கவங்கள நீங்கள் அடிக்க முடியாது, அவங்கக்கிட்ட எதுவுமே உங்கள் சக்தியை காட்ட முடியாது. ஸோ இங்கே என்னது? 2p3 ஜென்ரலாக 2s2, அதாவது பெரிலியம் அண்ட் போரானை கம்பேர் பண்ணுறப்ப போரானை விட பெரிலியம் இஸ் மோர் ஸ்டேபிள். அந்த காரணத்தினால என்ன அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி I இஸ் மோர் ஃபார் பெரிலியம் கம்பேர்டு டு போரான். போரானை விட பெரிலியம் என்னவா இருக்குது? மோராக இருக்குது அயனைசேஷன் எனர்ஜி. ரைட்டா? வெல்கம் பண்ணவா ஜானிஷ். ஓகே வாங்க ஜானிஷ், சரண்யா. ரைட், சரண்யா இப்போ நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சரண்யாக்காக இப்போ நம்ம கம்ப்ளீட்லி ஃபில்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரைட்டா? லெட் அஸ் கன்சிடர் அனதர் ஒன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. யார்? நைட்ரஜன், ஆக்சிஜன். அவங்கள எடுத்துக்கலாம். ரைட்டா? லெட் அஸ் கன்சிடர் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 7, 1s2, 2s2, 2p3. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 8, 1s2, 2s2, 2p4. என்னோட ஜென்ரல் ட்ரெண்டு பொதுவாக சொன்ன வாக்கியத்தின்படி அலாங் த பீரியடில் எப்படி அடுத்தடுத்து போகிறப்ப அயனைசேஷன் எனர்ஜி இங்கேருந்து அங்கிட்டு போகிறப்ப இதுக்கு அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு தான் கூட இருக்கணும். நைட்ரஜனை விட ஆக்சிஜனுக்கு தான் கூட இருந்திருக்கணும். ஆனால் பிகாஸ் ஆஃப் திஸ் டயக்ராம், இது என்னது? 2p3னா எப்படியோ பாக்ஸ் வரும் 2p3னா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரான் வருமா? 2p4னா எலக்ட்ரான் எப்படி வரும்? 1 2 3 4. கரெக்டாப்பா? டயக்ராம் கரெக்டு தானே? டெல் மீ வெதர் தி டயக்ராம் இஸ் கரெக்ட். 2p4ஓட மீனிங் என்னவா? நீங்கள் செகண்ட் லெசன் படிக்கணும் சரண்யா. செகண்ட் லெசன் படித்தா தான் புரியும். செகண்ட் லெசன் கவனிச்சிங்களா? நீங்கள் கவனிக்கலைன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி செகண்ட் லெசன் வீடியோ இருக்குது, அதை ஒரு தடவை பார்த்துருங்க. டெல் மீ இட் இஸ் ரைட் ஆர் ராங்? இட் இஸ் ராங். ரைட்டா? இது தப்பு. இங்கே நான் போட்டிருக்கிறது தப்பு. ஏன்னா என்ன பண்ணணும்? எலக்ட்ரான்ஸு as per Hun's rule படி என்ன அப்படின்னா pairing will not takes place until each orbital have single electron. ஒரு இதுலேயும் ஒரு எலக்ட்ரான் இல்லாத வரைக்கும் என்ன பண்ணாது நம்மளுக்கு இங்கே பேரிங் நடக்காது. ரைட்லா? பீரியட்ஸில் அயனைசேஷன் எனர்ஜிக்கு மட்டும். ரைட்டா? அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் மாற்றலாம் தேவையில்லை, எனர்ஜி மட்டும் கூட அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க அட்டாமிக் நம்பர் படி தான் பீரியாடிக் டேபிளில் இருப்பாங்க.
ஆனால் there is a variation. அயனைசேஷன் ஜென்ரலாக நம்ம என்ன பார்த்தோம், அலாங் த பீரியட் சைஸ் குட்டி ஆகிட்டே இருக்குது. கார்பன் அதாவது நைட்ரஜனோட ஆக்சிஜன் குட்டியாக இருக்கவங்க, குட்டியான இவ்வளோ பக்கத்தில் இருக்காங்க. குட்டியாக இருக்காங்கன்னு என்ன பண்ணும், புரோட்டான் எலக்ட்ரான்ஸை நல்லா ஹோல்டு பண்ணும். அப்போ புரோட்டான்கிட்டேருந்து எலக்ட்ரானை குட்டியாக இருக்க எலமெண்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறது கஷ்டம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, நைட்ரஜனை விட ஆக்சிஜன் குட்டியாக இருந்தாலும் நீங்கள் நைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அது ஹாஃப் ஃபில்டு. பாரு 3 ஆர்பிட், 3 ஆர்பிட்லேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இங்கே பாரு 3 ஆர்பிட், ஆனால் இங்கே பாரு இங்கே 2 தான் இருக்குது. இவங்க 2 பேர் தான் நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே 3 பேரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, எல்லோ கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலரில் 3 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான் இருக்குது. இந்த 3 பேரையும் நீ மாற்றி போட்டுக்கலாம். பாரு ஒயிட்டை ஃபஸ்ட்டு, எல்லோவை ரெண்டாவது, அடுத்து க்ரீன். இல்லை க்ரீனை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், அடுத்து ஒயிட் போட்டுக்கலாம், அடுத்து எல்லோ போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். இந்த எலக்ட்ரான்ஸை நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? எஸ், ஹான்ஸ் ரூல் மோர் ஸ்டேபிள். ரைட்டா? அதனால் நைட்ரஜன் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு இருக்கா, ஐஇ இஸ் மோர் ஃபார் நைட்ரஜன் தேன் ஆக்சிஜன். இதுதான் இங்கே விஷயம், இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The ionization energy of beryllium is greater than that of boron due to the fact that beryllium has completely filled 2s orbital. பெரிலியமில் கம்ப்ளீட்லி ஃபில்டு 2s ஆர்பிட்டால் இருக்குது. ரைட்டா? கம்ப்ளீட்லி ஃபில்டு 2s ஆர்பிட்டால். இந்த காரணத்தினால தான் பெரிலியம் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ விச் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பார்ஷியலி ஃபில்டு வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் போரான். போரானில் பார்ஷியல்னால் பாதி கிடையாது. ரைட்டா? ஹாஃப்னா தான் பாதி, பார்ஷியல்னால் ஓரளவு ஃபுல்லாக இருக்க அப்படின்னு அர்த்தம். சிமிலர்லி நைட்ரஜன் வித் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் has higher ionization energy than oxygen because the half filled is more stable. ரைட்டா? இவ்வளோ தான் முரண்பட்டது. நார்மலாக இருக்கிறத விட வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது போரானோ, பெரிலியமோ, நைட்ரஜனோ, ஆக்சிஜனோ. இதுதான் இதோட ஆன்சர். ரைட்? வெரி குட், வெரி குட், சூப்பர் காய்ஸ். யூ காய்ஸ் ஆர் டூயிங் குட், கிரேட். ஸோ இந்த இது வந்து நான் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நடத்துகிறேன். இட் இஸ் அ ஸ்மால் டெரிவேஷன். ஸோ திஸ் வில் சி லேட்டர் ஆன். அடுத்து எக்ஸ்பிளைன் த பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஒரே கேள்வியை திரும்ப ரைட்டா? நம்ம ஒரு தடவை நல்லா படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதே தான் வரப்போகுது. கவனி, புக்கில் பெருசாக இருக்கும்டா. உன் புக்கில் இந்த பீரியாடிக் ட்ரெண்ட், ஏன்னா நான் 11th எடுக்கிறப்ப இந்த கொஷினை சொன்ன உடனே பசங்கள்லாம் பயந்துருவாங்க. என்ன சார் இவ்வளோ பெருசாக இருக்கே சார், எப்படி சார் இதை படிக்கிறது அப்படின்னு கேட்பானுங்க. நான் சொல்லுவேன், டே மண்டையா, அது அவ்வளோ பெரிய கஷ்டமே கிடையாதுடா, அது ரொம்ப ஈஸிடா, நீ பாருடா அதில் என்ன இருக்குன்னு பாரு. சார் அதை பார்த்தாலே பயமாக இருக்குது சார் அப்படின்வோம். ஏன்னா புக்கில் 2 பெரிய பேராகிராஃப் இருக்கும். ரைட்டா? பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ரைட்டா? புக்கை பார்த்தா ஒன்றுமே புரியல. புக்கை நான் நடத்தினதை படிச்சுட்டு புக்கில் போய் நீங்கள் ரீட் பண்ணணும். புக்கில் பேஜ் நம்பர் 84 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இருக்கா, இது ஃபுல்லாக எழுதணும். புக்கில் குறித்து கொடுத்தாங்கன்னா இந்த 84 இருக்கிறத குறித்து கொடுப்பாங்க. 5 மார்க்லாம் கிடையாது, 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. கவலைப்படாது, 5 மார்க்லாம் வராது. 3 மார்க்கில் ஏதாவது ஒன்று தான் வரும். அதாவது ஒன்லி பீரியட், வேரியேஷன் அலாங் த பீரியட் கேட்பாங்க, இல்லைனா வேரியேஷன் அலாங் த குரூப் கேட்பாங்க. அவ்வளோதான். ரைட்டாக 2ல் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. வேரியேஷன் அலாங் த குரூப், அவ்வளோதான். 4 பாயிண்ட்ரா நச்சுன்னு நான் சொல்லித்தரேன் பாரு. நான் சொல்கிறேன் 4 பாயிண்ட் மட்டும் எழுது. இங்கே இருக்குது இவ்வளோலாம் எழுத வேண்டாம். 4 பாயிண்ட். சரியா? ரைட்? யூஸ் பண்ணுங்கள் எது வேணுமோ பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே, ரைட். செக் வேரியேஷன் அலாங் த பீரியட். நீனே சொல்ல அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அயனைசேஷன் எனர்ஜி இப்போ தான் பார்த்தோம். அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ். கரெக்டா? ரைட். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அயனைசேஷன் எனர்ஜி யூஸ்வலி அலாங் த பீரியட் வித் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ். ரைட்டா? இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். ஜென்ரலாக இன்க்ரீசஸ், ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ். when we move from left to right, அதாவது நான் இப்போ ஒரு சென்டென்ஸில் சொன்னேன், ஒரு வார்த்தையில் சொன்னேன் அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ், அதை நம்மளோட ஓன் வார்த்தைகள் எழுத போகிறோம். கொஞ்சம் அப்படியே வளன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். டே பீரியாடிக் டேபிளில் இங்கிட்டிருந்து இங்கிட்டு போனால் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்டா. ஏன்டா இன்க்ரீஸ் ஆகுது? சைஸ் கம்மியாகுது. அதனால் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. ஏன் அந்த எக்ஸப்ஷன் இருக்குது? ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும் இருக்கனால. இவ்வளோ தான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம அப்படியே ஜவ்வா இழுக்க போகிறோம். ரைட்டா ஜவ்வா இழுக்க போகிறோம். ரைட்டா? 4 பாயிண்ட் மார்க்கெல்லாம் பண்ணலை, நீனே 4 பாயிண்ட் எழுதி. இப்போ ஒரே லைனை
எப்படி கொள்ளன்னு எழுத போகிறோன்னு பாரு. சிம்பிள். அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். இப்போ அதான சொன்னோம் நம்ம ஃபஸ்ட்டு பீரியட் பாயிண்ட்டு வித் ஃபியூ எக்ஸப்ஷன், ரைட்? இந்த பாயிண்ட்டை நீனே எழுதிடும். when we move from left to right, அண்டா அலாங் த பீரியட்னாலே லெஃப்ட் டு ரைட்னால போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க இப்போ பாரு, அது வேற ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? இந்த பாயிண்ட்டை எல்லாமே நீ எழுதலாம். நான் சொன்ன வீடியோவை 10 தடவை பாரு, இல்லை 4 தடவை பாரு, 5ஆவது தடவை நீனே எழுதிடுவேன். when we move from left to right, when we move from left to right along a period, the valence electrons are added to the same shell. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தா அப்படின்னா 2p1, 2p2, 2p3, 2p4, 2p5, 2p6, ஒரே 2pல தான் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது. அவ்வளோதான் சொல்கிறோம். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் electrons are added in the same valence shell. At the same time, protons are added to the nucleus. This successive increase in nuclear charge, this increase in nuclear charge increase the attractive force of valence electron. So என்ன அப்படின்னா, and more energy is required to remove the electron. அதாவது சைஸ் குட்டி ஆகுதுன்றத அப்படி எழுதியிருக்காங்க, சைஸ் சின்னதாகுது. அதாவது லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப electrons are added in the valence shell, electrons are added in the same shell. At the same time, nuclear charge increases. Because of that, attractive force increases. So more energy is required to remove the electron. அவ்வளோதான் 4 பாயிண்ட், ரைட்டா? இன்க்ரீஸ் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு எழுதுனா போதும். அடுத்து இப்போ செகண்ட் பீரியடா அந்த வேரியேஷன் சொல்கிறாங்க. அயனைசேஷன் செகண்ட் பீரியட் எலமெண்ட், the plot of atomic number versus ionization energy given below. அந்த புக்கில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குவியா. the plot of atomic, இது இந்த பாயிண்ட்டே தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, ரைட்டாக? இந்த பாயிண்டெல்லாம் விட்டுரு, நீ புக்கில் இந்த பாயிண்ட்டை விட்டுரு. It is expected that boron has higher ionization energy than beryllium since it has higher nuclear charge. But however, இதுக்கப்புறம் போன கொஷினுக்கு படித்தோமா, போன கொஷினுக்கு நீ ஒன்று படிச்சல, அது அப்படியே எழுது. போன கொஷினுக்கு நீ என்ன படிச்சோ அது அப்படியே எழுது. இங்கே உங்கள் எனர்ஜி வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க, நீ எனர்ஜி வேல்யூ எழுதினாலும் சரி, இல்லை அவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு கம்மின்ற போன கொஷின் வேல்யூவை அப்படியே எழுதினா போதும், போன கொஷின் பாயிண்ட். அதே மாதிரி நைட்ரஜன், அவ்வளோதான். இப்போ நீ என்ன படித்த புதுசாக இந்த ஒரு பேராகிராஃப், இந்த பாயிண்டில் என்ன படித்த, இந்த பாயிண்டில் நீ என்ன படித்த, சிம்பிள். லெஃப்ட் டு ரைட்டு போகிறப்ப எலக்ட்ரான்ஸ் சேம் ஷெல்லில் ஆட் ஆகுது, சேம் ஷெல்லில் ஆட் ஆகுது, ரைட்டா? சேம் ஷெல்லில் ஆட் ஆகுதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சு, ரைட்டா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சு. நான் இப்போ முடிச்சிருவேன், 6 மணியோடு நான் முடிச்சிருவேன், 6 மணிக்கு நான் முடிச்சிருவேன், சரியா? அலாங் த குரூப், குரூப்பில் என்ன வரும்? வேரியேஷன் அலாங் த குரூப். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். உனக்கே தெரியும் அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணும்? டிக்ரீசஸ் டவுன் த குரூப், ரைட்டா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ். அதுதான் நான் சிம்பிளாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்னு சொல்லிட்டு, நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எழுதிட்டாலும் அது வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியது, சூப்பர் டூப்பர் அது, ரைட்டா? டிக்ரீசஸ் டவுன் த குரூப். as we move down the group, valence electrons occupies new shell. கீழே இறங்குறப்ப பாரு, 1s1, 2s1, பார்த்தியா? 1s1, அதுக்கடுத்து 2s1, அடுத்து 3s1, 4s1, 5s1, 6s1, ரைட்டா? அடுத்தடுத்து போட்டுருக்கு, ரைட்டா? அடுத்தடுத்த ஆர்பிட்டால், அடுத்தடுத்த ஷெல், ரைட்டா? நியூக்ளியஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட், தேர்ட், 4, 5, 6, 7 அடுத்தடுத்த ரவுண்டில் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நியூ ஷெல், டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். பாரு, இங்கேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு, இது சின்ன டிஸ்டன்ஸ், அப்போ என்னது? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போ சைஸ் பெருசாகிடுச்சு. ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா பிடிச்சி இழுக்க முடியாது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் டிக்ரீசஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ் அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீசஸ். ionization energy also decreases. Ionization energy also decreases. Ionization energy என்ன பண்ண போகுது? Decrease ஆக போகுது. Number of inner shells increases, which turn increases the repulsive force exerted by them on the valence electron.
இங்கே வந்து என்ன அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட் காரணம். ஷீல்டிங் எஃபெக்ட் பார்க்கலாமா? ரைட் பாரு. இப்போ நீ என்ன பண்ண போகிற 4f எலக்ட்ரான் லாந்தனாய்டு எழுதுறோன்னு வச்சுக்கோ. லாந்தனாய்டு எலக்ட்ரான் இப்போ தானே பார்த்தோம். என்ன வரும்? 6s2. 6s2னா என்னது? கவனி. ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல், ஃபிஃப்த் ஷெல்லு, சிக்ஸ்த் ஷெல். ரைட்டா? கவனி. லாந்தனாய்டோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்னப்பா பார்த்தோம்? n-2f n-1d ns. ரைட்டா? கவனி. சிக்ஸ்த் ஷெல். ரைட்டா? சிக்ஸ்த் ஷெல்லில் இங்கே 6s2. இங்கே 2 எலக்ட்ரான் வந்ததுக்கப்புறம் முன்னாடி இருக்க இந்த 5ல் இருக்க டியில் எலக்ட்ரான் ஆட் ஆகுது. ரைட்டா? நல்லா கவனி. 5ல் இருக்க எலக்ட்ரானில் டி எலக்ட்ரான் ஆட் ஆகுது. அதே சமயம் அடுத்து என்ன அப்படின்னா 5Dயில் போட்டதுக்கப்புறம் 4f இங்கே எலக்ட்ரான் ஆட் ஆகுது. 4fல் எலக்ட்ரான் ஆக்சுவலாக இங்கே ஆட் ஆகணும். ஆனால் எங்கே ஆட் ஆகுது? உள்ளுக்குள்ளே ஆட் ஆகுது. அப்போ உள்ளுக்குள்ளே ஆட் ஆகுதுன்னா நல்லா கவனி. உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுதுன்னா அப்போது இங்கே நியூக்ளியர் சார்ஜும் கூடுமா? பாசிட்டிவ் சார்ஜும் கூடுமா? நியூக்ளியர் சார்ஜ் கூடுச்சுன்னா அப்போ இவங்க நல்லா அட்ராக்ட் பண்ணணும். அதுதான் ஜென்ரல் கான்செப்ட். கரெக்டாக இல்லையா? ரைட்டா? அதுதான் என்னது? ஜென்ரல் கான்செப்ட். கரெக்டாக இல்லையா? ரைட்டா? எஸ் ஆர் நோ? ரைட்டா? கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? எலக்ட்ரான்ஸ் இங்கே ஆட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இட்டர்பியம் பார்த்தோம்ல, ஒய் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? நம்ம 39 அட்டாமிக் நம்பர் பார்த்தோம். அப்போ 39 புரோட்டான். இங்கே தான் எஃப்ல ஒரு எலக்ட்ரான் வந்துருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? அட்ராக்ட் பண்ணுறப்ப சைஸ் கம்மியாகும். பட் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. இப்போ இங்கே யூஸ்வலாக இருந்ததை விட எஃப் ஆர்பிட்டால் வந்தோடனே எஃப்ல 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்லப்பா. ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் வந்தோடனே இங்கே அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்த உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் அ ஃபைட் பிட்வீன் தம். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபைட் நடக்குது. அதே நேரத்தில் பாரு, அதே நேரத்தில் இந்த புரோட்டானால் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரானை நேரடியாக பார்க்க முடியல. இவன் மறைச்சிக்கிறான். இங்கேருந்து இங்கே பார்க்கலானாலும் இவனை மறைச்சிக்கிறான். இவனை மறைச்சிக்கிறான். இங்கே மறைச்சிக்கிறாங்க. இவங்களும் மறைச்சிக்கிறாங்க. தே ஆர் மேக்கிங் அ ஸ்க்ரீன். தே ஆர் மேக்கிங் அ ஷீல்டு. ஒரு ஸ்க்ரீன் அல்லது ஒரு ஷீல்டு மாதிரி என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங். அப்போ இவங்களுக்குள்ள வேறு சண்டை நடக்குது. ஸோ அப்போ சண்டை நடக்கிறதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால யூஸ்வலாக இங்கே இருக்க வேண்டியவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி என்ன பண்ணுறாங்க? இங்கே போயிடுறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்க 6s இருக்க எலக்ட்ரானை புஷ் பண்ணுறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க? யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக நியூக்ளியஸில் இருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் தள்ளி போச்சுன்னா அயனைசேஷன் என்ன செய்கிறாங்க? எஸ், வெரி குட் டிஜே. இட் இஸ் ஷீல்டிங் எஃபெக்ட். அப்போ சென்டரில் இருந்து அவுட்டர் மோஸ்டோட டிஸ்டன்ஸ் தள்ளி போயிடுச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி என்னது? சைஸு யூஸ்வலை விட இப்போ பெருசாகிடுச்சு. இங்கே வரைக்கும் இருக்கணும், இப்போ இங்கே போயிடுச்சு. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஈஸியாக எலக்ட்ரானை வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பேசுகிறது அதுதான். ரைட்டா? ஃபோர்ஸ் எக்ஸர்டட், அதாவது as we move down the group number of inner shell electrons increases. உள்ளுக்குள்ளே இருக்க செல்லில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதான்? இன்க்ரீஸ் ஆகுது. which in turn increase the repulsive force. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் on the valence electron. வெளியே இருக்க வேலன்ஸ் ஷெல்ல ரிப்பல்ஷனை அதிகப்படுத்துகிறாங்க. ரைட்டா? ஸோ டியூ டு அதாவது த இன்க்ரீசிங் ஷீல்டிங் எஃபெக்ட். இதுக்கு காரணம் என்னது? ஷீல்டிங் எஃபெக்ட். உள்ளே இருக்கவங்க நல்லா மறைச்சிக்கிறாங்க. திரை மறைப்பு விதின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இட் இஸ் இன்க்ரீசிங் ஷீல்டிங் எஃபெக்ட் caused by inner electron decreases the attractive force on the valence shell. So therefore ionization energy increases. அதனால் ionization energy என்ன பண்ணுது? decreases. Ionization energy decreases. சரியா? ரைட்? ஸோ யூ மைட் ஹவ் காட் இட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர்.
ஸோ இது நான் இன்னும் நடத்தலை. ஸோ ஆஃப்டர் திஸ் we will see in the next class today evening, ரைட்டா? DJ is 12th standard. Very good. Okay, good. ஸோ நம்ம என்ன அப்படின்னா ஈவினிங் வந்து we will see chapter 12 part 2 நம்ம ஈவினிங் இன்னைக்கு பார்க்கலாம் 8:15க்கு. ஸோ 8:15க்கு இன்னைக்கு கிளாஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் 8:15 கிளாஸ்க்கு வந்துடுங்க. we will see that. உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். ஓகே, ரைட்? எனி டவுட்? Any doubt? Do you have any doubts? So school ku nee kilamano. Okay, right, no more doubts. If you can't, then who can? Ungala mudiyati yarala mudiyum. Tata, bye bye. 12th study material Shravani ma'am will be providing it பண்ணுவாங்க. புக் பேக் இன்னும் இருக்குது, ராஜ் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் ஒரு 6-7 கொஷின் இருக்குது. that we will see in the part 3 video, right? Okay, tada, bye bye, see you.